ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே நகைச்சீட்டு போட்டு நகை வாங்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி கட்டக்கூடிய நகைச்சீட்டை எப்படியெல்லாம் நம்ம வந்து சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நகைச்சீட்டை கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்ல கிராமம் வந்து அதிகமாக வர வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு எனக்கும். அதனால தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நகைச்சீட்டை வந்து எப்படியெல்லாம் கட்டினா நம்ம வந்து கிராமம் சேமிச்சுக்கலாம், கிராமம் எக்ஸ்ட்ரா வரவு வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நான் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நகைச்சீட்டு வந்து கட்டுற மாதிரி இருந்ததுன்னா, நகைச்சீட்டு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வருடத்திற்கு நீங்கள் எவ்வளோ நகை சேர்த்தணும் அப்படிங்கிறத தயவுசெய்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி பிளான் பண்ணுறது மூலமாக வந்து கண்டிப்பாக அதிகமாக வந்து நகை வந்து வாங்க முடியும். இது வந்து இந்த ட்ரிக் கிடையாதுங்க. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச சில வழிகள் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணிக்கோங்க. யாருக்கு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நகை சீட்டு இப்போ தான் போட ஆரம்பிச்சிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து அதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு எவ்வளோ நகை சேர்த்தணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு வருடத்திற்கு 4 கிராம் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி சிலர் பிளான் பண்ணியிருப்பீங்க. கூடுதலாக ஒரு 2 கிராம் வந்து சேர்த்து உங்களால் சேர்த்த முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்தி கூட நகை சேர்த்த ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் சேர்த்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து டார்கெட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நகைச்சீட்டு மூலமாக மட்டும்தான் நகை சேர்த்தணும்னு கிடையாதுங்க. இப்போ வந்து டிஜிகோல்டு இருக்குது. நகைச்சீட்டு பெஸ்ட்டு மெத்தட் தான், ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். சில கடையில் ஜிஎஸ்டி கூட இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கடை நல்லதாக இருக்குது, நம்பகரமாக இருக்குது அப்படிங்கிறது கூடிய நல்ல நம்பிக்கையான கடையில் நீங்கள் போட்டுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் வந்து நகை சேர்த்தலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சீட்டு போடலாம், அது பெஸ்ட் மெத்தடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு. உண்டியல் சேமிப்பில் ஒரு 100 மில்லிகிராமுக்கு உங்களுக்கு கையில் காசு இருந்ததுன்னா கூட நீங்கள் போய் அதில் கூட மில்லிகிராம் காயின் வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிகோல்டு மூலமாக கூட இது பண்ணலாம். ஸோ இது மாதிரி பல வழிகள் இருக்குது. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு மட்டும்தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 10,000 ரூபாய் இருந்ததுன்னா கூட ஒன் டைம் பேமெண்ட் மெத்தடை நம்ம வந்து பே பண்ணி வச்சிட்டோம்னா அதில் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி டைம் வரப்போ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம வாங்கிக்கிற மாதிரி கூட இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நம்ம எவ்வளோ காசு கட்டணும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் கட்டுறதா நீங்கள் பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. அதில் 1000 ரூபாய் தான் உங்களால் வந்து சேர்த்த முடியும். மீதி இருக்கக்கூடிய 1000 ரூபாய் எப்படி நம்ம வந்து சேமிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாயில் 1,500 ரூபாய் உங்களால் சுலபமாக வந்து சேர்த்திட முடியும். மீதி 500 ரூபாய் எப்படி சேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி திங்க் பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு கோல் செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இது வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு ஏதோ ஒரு வழியில் நம்ம செலவு பண்ணிடுவோம். அதுவே நம்ம வந்து நகையாக எடுத்து வைக்கிறப்போ நம்ம வந்து சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நகை நம்மளுக்கு வந்து 2 கிராம் இருந்தால் கூட அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லட்சத்தில் வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது வார்த்தையே சொல்ல முடியாது. அது நிறைய பேர் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஹாப்பினஸ் நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்களே சேவ் பண்ணி நீங்களே வாங்குறீங்கன்னா அதனுடைய சந்தோஷமே வேறங்க. ஸோ நம்ம வந்து ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை கிஃப்டாக கிடைக்கும், இல்லை அம்மா அப்பா நம்மளுக்கு வந்து போட்டிருந்துருப்பாங்க நம்ம கல்யாணத்துக்காக. இருந்தாலுமே நம்ம மிச்சம் பிடிச்சி இல்லை நம்மளுடைய வேலைக்கு இது போய் நம்ம சம்பாரித்து சேர்த்து வச்சு நம்ம நகை வாங்குறோம்னா அதனுடைய சந்தோஷமே வேறு தான். ஸோ வந்து இப்போது அதனால் வந்து மாதம் நம்மளால் எவ்வளோ சேர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் உங்களால் சேர்த்த முடியும்னா 2,000 ரூபாய்க்கு சீட்டு போடுங்க. அப்படி 2,000 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது, திடீர்னு ஒரு 500 ரூபாய் சேர்த்து இருக்குது இந்த மாதம் மட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அது டிஜிகோல்டாவோ இல்லை உண்டியலாவோ இல்லை வந்து பக்கத்தில் இருக்க கடையில் மில்லிகிராமில் காயின் கிடச்சினா கூட அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. பணம் கையில் கிடைக்கிறப்போல்லாம் கோல்டாக சேவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்குறப்போ நம்மளா இவ்வளோ சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் இருக்குங்க. இதுவெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவோ ஒரு சந்தோஷம் ரொம்பவே கிடைக்கும் இது மூலமாலாம் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதான் முன்னாடி சொன்ன மாதிரி கோல் செட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 கிராம் வாங்கணும்னு நினச்சிருக்கிற இடத்துல நம்ம இந்த வருஷம் ஒரு 6 கிராம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா சிலர்னால வந்து உங்களுக்கு முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஃபுல்லாகவே ரீச் பண்ணிடுவீங்க கோலை. அதனால தான் ஃபுல்லி ரீச்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா 6 கிராம்னா 6 கிராம் வாங்கிடுவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா 6 கிராம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன், 6 கிராம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச இடத்துல 5 கிராம் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது கன்ஃபார்மாக உங்களுக்கு அது மோசமே கிடையாது. ஏன்னா 4 கிராம் தான் நீங்கள் சேர்த்தணும்னு நினச்சிருப்பீங்க வருஷத்துக்கு. 1 கிராம் நீங்கள் வந்து 6 கிராம் சொல்லி நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா 1 கிராம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திருக்கீங்க
இல்லைங்களா, அதுவும் ரொம்ப சூப்பர் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிராம் நம்ம வந்து எய்ம் பண்ணியிருப்போம், எப்பவும் அதான் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த வருஷம் 6 கிராம் சேர்த்தலாம் நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் 4 கிராம் தான் உங்களால் அப்போதைக்கு அந்த ஃபினான்ஸ் லெவலில் அந்த வருஷத்துக்கு அவ்வளோ தான் சேர்த்த முடியுதுனாலும் பரவாயில்ல, ஒன்றும் மோசம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்தலாம், நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க, தவிர்க்க முடியாத செலவெல்லாம் வந்திருக்கலாம். ஸோ அதனால் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் நகைச்சீட்டு போட்டாலோ இல்லை வந்து உண்டியல் சேமிப்பு மூலமாகவோ கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணிங்கனாவே கண்டிப்பாக அது ஒரு பெரிய வெற்றி தான். அடுத்த முறை கண்டிப்பாக பண்ணிடலாம். அதனால் நம்மளால் சேர்த்த முடியலையேன்னு சொல்லிட்டு யாரும் மனம் வந்து தளர வேண்டாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இது நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களே நம்ம இந்த வருஷமே 6 கிராம் சேர்த்திட்டோம், அடுத்த வருஷம் நம்மளால் சேர்த்த முடியாதா, நம்ம இந்த வருஷமே 4 கிராம் சேர்த்திட்டோம், முடியாதுன்னு நினச்சோம், முடிஞ்சிருக்கு, அடுத்த வருஷம் நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி தோணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு நகை வாங்கியிருக்கீங்க, அட்லீஸ்ட் 1 கிராமுக்கு ஒரு கோல்டு ரிங் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதை எடுத்து பார்க்குறப்போ எப்போவுமே நீங்கள் கடைசி வரைக்கும் லைஃப் லாங் அதை எடுத்து பார்க்குறப்போ இது நம்ம சேர்த்து வச்சு நம்ம வாங்கினது இல்லையா, அதனால் நம்ம வந்து இதே போல் நம்ம சேர்த்து வச்சு மறுபடியும் வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக அமைஞ்சிடுவீங்க. அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இருக்காது. ஏன்னா நான் அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், அது மாதிரி சந்தோஷத்தையும் நான் வந்து பார்த்துருக்கேன். இது மாதிரி யாரெல்லாம் நீங்கள் வந்து நீங்களே சேவ் பண்ணி வாங்கி அது மூலமாக ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. அந்த கமெண்ட்ஸ் 4 பேர் படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அதாவது நம்ம எப்பவும் கட்டக்கூடிய அமௌண்ட்டு தாங்க சீட்டுக்கு. ஆனால் வந்து கிராம் நம்மளால் அதிகப்படுத்த முடியும். என்ன மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீட்டு கட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு முறை கட்டாமல் பல முறை கட்டுறது, அதாவது ஒரே மாதத்தில் நம்ம வந்து பல தடவையாக கட்டலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ 3000 ரூபாய்க்கு நம்ம வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லி மாதம் கட்டுவது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த ட்ரிக் தெரியாதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் நான் ஒட்டுக்காக தான் கட்ட நான் ட்ரை பண்ணுவேன். ஒரே சீட்டாக தான் கட்டிட்டு வருவேன். அது பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு 3000 ரூபாய் கையில் இருக்காது, 2000 ரூபாய் தான் இருக்கும். மீதி ஒரு 1000 ரூபாய்க்கு அப்புறம் சேர்த்து கட்டுறதுக்குள்ளே கஷ்டப்படுவேன். ஸோ வந்து இப்படி கட்டாமல் அது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் இப்போ 3000 ரூபாய் கையில் ஸ்டார்டிங்லேயே கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மாதம் ஸ்டார்டிங்லேயே செலவாயிரும்னு சொல்லி கட்டிடுவோம். கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாகலாம். சப்போஸ் வந்து அதிகமாயிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஓகே நம்ம கம்மியானப்பவே கட்டியிருக்கோம், அதாவது கோல்டு ரேட் கம்மியாக இருக்கப்போ கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டினதுக்கப்புறம் இன்னும் குறைஞ்சதுன்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது நம்ம கட்டினதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 3000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா அது 3 டேர்மாக 3 விதமாக கட்டிக்கலாம். 3 சீட்டாக போடுறது 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை 1000 ரூபாய் தனியாக 2000 ரூபாய் தனியாக உங்களுடைய வசதி எப்படியோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் 3000 சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ இப்போ 2000 ரூபாய் இருந்தால் 1000 கட்டிக்கிங்க, 4000 ரூபாய் இருந்தால் 4 தடவை 1000 ரூபாய் கூட கட்டிக்கலாம், இல்லை 2000 ரூபாய் பிரித்து கூட கட்டலாம். அது உங்களுடைய வசதி, உங்களுக்கு எப்படி அமௌண்ட் கிடைக்கும் அந்த மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது மாதிரி மாதத்தை பிரிச்சுக்கணும். இப்போ 3 தடவை கட்டுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளுக்கு ஒரு 1000 ரூபாய், 2வது 10 நாளில் ஒரு 1000 ரூபாய், 3வது 10 நாள் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரித்து வந்து கட்டுறக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களால் வந்து அப்படி கட்ட முடியாது, அப்படி எனக்கு பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளாக பிரிச்சுக்கிட்டு அந்த 15 நாளில் எது கம்மியான அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்து கட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிராம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரே அமௌண்ட்டு தானே நீங்கள் வந்து கிராம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3000 ரூபாயை ஒட்டுக்கா முன்னாடியே கட்டியிருந்தேன்னா கோல்டு ரேட் அன்றைக்கி கம்மியாக இருந்ததுன்னா ஓகே. மறுபடியும் நான் வந்து அந்த மாதத்தில் 10ஆம் தேதியே கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15ஆம் தேதி கிட்ட கோல்டு ரேட் மறுபடியும் கம்மியாகுதுன்னா எனக்கு வந்து அந்த கம்மியானதுனாலமா கிடைக்கக்கூடிய மில்லி கிராம் வந்து எனக்கு வந்து ஆடே ஆகாது. அதே சப்போஸ் நான் இப்படி பிரித்து கட்டுற மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு டேட் நான் கட்டியிருந்தேன்னா அந்த அன்றைக்கி ஒரு அமௌண்ட்டுக்கு நான் வந்து கிராம் வர வச்சுருப்பேன். அடுத்த ஒரு 10 நாளில் கட்டுறப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு இங்கே ஒரு மில்லிகிராம் சேர்த்தி கிடைக்கும். ஸோ ஒரே டைமில் கட்டுறதை விட இப்படி பிரித்து கட்டுறப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிராம் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து கட்டுற டேட்டு அன்றைக்கி எப்படி அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து ரேட் கம்மியாகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துட்டு இருந்துட்டு என்றைக்கு நம்மளுக்கு வந்து ரேட் கம்மியாகுதோ அந்த டேட்டில் உங்கள்கிட்ட கையில் பைசா இருக்கிறப்ப நீங்கள் கட்டி முடிச்சிருங்க. வந்து ஒரு மாதத்தில் ஒரு மாதத்துக்குள்ளேயே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 3000 ரூபாய் சீட்டு நீங்கள் ஆரம்பிக்காமல் 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் தேதி ஒன்று ஆரம்பிக்கலாம், 20ஆம் தேதி ஒன்று ஆரம்பிச்சிக்கலாம், அதே போல் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி கூட ஒன்று ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் வந்து அந்த மாதத்தை தாண்டி அடுத்த மாதத்துக்கு போச்சுன்னா நீங்கள் அந்த மெச்சூரிட்டி முடிகிறப்போ ஒரே டேட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும். அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு கிராம் ஒன்றா வந்து நீங்கள் வெயிட் பண்ணி மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து கிராமம் வந்து உடனே வாங்குற மாதிரி முடியாமல் தனித்தனியாக இப்போ வந்து 5000 ரூபாய் சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து நீங்கள் கிராம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தாங்க சொல்கிறேன், ஒரே மந்தில் வந்து நீங்கள் அந்த மந்த்துக்குள்ளே எப்படியாவது
நீங்கள் போட வேண்டிய அமௌண்ட்டை வந்து சீட்டை வந்து கட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. அதனால தான் சொல்லிக்கிறேன். ஒரே ரூல் தான் என்னென்னா இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து கட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நகைச்சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து கிராம் வந்து கோல்டு ரேட்டை வந்து ஏறுதோ இறங்குதோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு சீட்டு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா கூட இன்னும் ஒரு 1000 ரூபாய்க்கு சேர்த்து நம்மளால் போட முடியுமே அப்படிங்கிற கூட உங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் வரலாம். ஸோ கண்டிப்பாக இது மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.